அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னின கடவுள்களை இன்னின விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி நாடெங்கும் கோவில்கள் சமைத்து தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள் தான். கட்டணம் பிடித்தவர்கள் பிராமணர்கள் என்பதனால் அவர்கள் உள்ளே நுழைந்து அவர்கள் எந்த நாட்டிலே எந்த சமயத்தில் நுழைந்தாலும் அவர்களுடைய அந்த வஞ்சக விளையாட்டு என்பதை விளையாடுவதும், அதன் காரணமாக மக்கள் திசை திருப்பப்பட்டு தர்ம பாதையில் நடக்காமல் தர்மம் என்ற பெயரிலே அதர்மத்திலே நடப்பதும், அதன் காரணமாக அந்த சமயமே அழிந்து விடுவதும் சமீப காலமாக கடவுள் எனக்கு காண்பித்து கொண்டு வருகின்ற உண்மைகள். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். சில சமயம் உள்ளே நுழைந்து பார்த்தால் இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு கூட எனக்கு தோணும். ஏன்னா அந்த போக போக அந்த டெப்த் ஆஃப் பிராமின் ஈவில்ன்றது ரொம்ப ஆழமாக இருக்குது, ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்களா? அந்த கடவுள் இறை அச்சன்றது கீரல் கூட இல்லாத ஒரு கும்பலை போய் கருவறை பூஜை செய்ய விட்றோம். அப்புறம் ஏன் நாடு செழிப்பான நாடு பொன்வெளியம் பூமியாரத்தோடு தான் வெளிநாட்டிலேருந்து படப்படையாக எடுத்துன்னு வரான். முஸ்லீம் வரான், கிறிஸ்டியன் வரான், எல்லாம் இங்கே வந்து கொள்ளடிச்சின்னு போகிறான். ஆனால் இன்றைக்கி வறுமை கோட்டு கீழே. ஏன்னா அந்த மெயினே நம்முடைய இந்தியாவினுடைய ஆதாரமே ஆன்மீகம்தான், கோவில்கள் சாமிங்க தான் இல்லையா? ஒரு அரை வயிறு கஞ்சி குடிச்சா கூட அது கல்யாத்தா மாதிரியாத்தான்ட்டு தான் மூடும். இந்த இயற்கையிலேயே பக்தி இருக்கிற ஒரு நாடு நம்முடைய நாடு. அதனால் அந்த இடத்துல போய் இவர்களை உள்ள நுழைய விட்டது ஒரு மிகப்பெரிய தவறு. அதை திருமூலர் ஒருத்தர் மட்டும்தான் சொன்னார். அந்த மாதிரி பார்ப்பனர்கள் கருவறை செய்யக்கூடாது, கேடு வரும், வேந்தர்குலம் அழியும்னாரு. அழிஞ்சு போச்சு. எதுவும் இதெல்லாம் உடனடியாக நடக்கிறது கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழிஞ்சு போய் அவங்க சித்தர்னவே அவங்களுக்கு தெரியுது. இவங்க வந்து இயேசுவை கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடியாந்தவங்க. இயேசு அவ்வளோ பெரிய மகானாக இருக்கவே அவரை கொலை பண்ணுறது அவ்வளோ பெரிய பாவம். அதனால் அதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லாமல் மந்திரம்னு பேர், திருமூலர் திருமந்திரம்னு பேர். திருமந்திரம்னாலே ஒவ்வொரு பாட்டுமே மந்திரம். அது சமஸ்கிருத மந்திரத்தை தமிழ் மந்திரம் என்ன, சமஸ்கிருத மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியக்கூடாது, தெரியுதா? அப்போ தான் அது மந்திரம். மந்திரனாலே தெரியக்கூடாது யார் மற்றவங்களுக்கு. தமிழ் மந்திரனாலே மற்றவங்களுக்கு தெரியணும். மண்ணுகின்ற திறம் மந்திரம், திரும்ப திரும்ப சொல்லுகின்ற திறம் இருக்கிறது தான், அது பேர் தான் மந்திரம். திருமூலர் திருமந்திரம்னே பேர், தெரியுதா? அது இல்லாமல் மந்திரத்தை பற்றி சம்பந்தர் பாடும்பொழுது மந்திரமாவது நீருன்னு பாரு, திருநீரே மந்திரம்னார தவிர தனியாக ஒரு மந்திரம்னு ஒன்று சொல்லவே இல்லை. இவ்வளவு இருக்கிறது. அந்த மந்திரத்தில் 3000 மந்திரம் ஒரு மந்திரம் இது. அதனால் அதை வந்து அழிக்க முடியல. பிராமணர் எவ்வளவோ கண்ணெதிர்க்கே எல்லாத்தையும் உல்ட்டா பண்ணி பரட்டி உருட்டி. ஏன்டா இந்த வெப்சைட்டுக்கெல்லாம் போகணுன்னு இருக்குது. எனக்கு 25 வருஷம் நான் டிவி பார்த்தது கிடையாது, செய்தி கேட்டது கிடையாது, ரேடியோ கேட்டது கிடையாது. முழுக்க தவ வாழ்க்கையில் வந்து நான் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சினோ அந்த கோலை எட்டி பிடிச்சி, அப்புறமும் இங்கே வந்து தனியாக உட்காந்து எல்லாம் டிவி வாங்கி கொடுக்குறேன், அதெல்லாம் வான நிம்மதியாக விடுங்க சொல்லிவிட்டு அப்படி வந்தவன் நான். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லாம் வாங்கி கொடுத்து, இதுதான் மவுஸ் சாமி, இதுதான் ஃபாண்ட்டு சாமி. எனக்கு தெரியாது மவுஸ் என்ன ஃபாண்ட், எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அப்புறம் அது உள்ளே போய் பார்த்தா கேஷுவலாக, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா இவங்க அடிக்கிற அட்டூழியம் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் ஏன் நம்மளை கடவுளை தூக்கி போட்டான், ஏன் நம்மளை இதெல்லாம் எடுத்து சொல்கிறான். அப்புறம் தான் புரியுது. ஏன்னா வேறு யாராலுமே இதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லணுன்னு போது மற்றவங்க சொல்லுவதற்கா நான் சொல்கிறதற்கா என்ன வித்தியாசம்னா, அனுபவத்திலேருந்து பேசு, புஸ்தகத்திலேருந்து பேசாதேன்னு சொல்லி வளர்த்தார் குருநாதர் பிரம்மேந்திர. பிராமணர் தான் அவர், என்ன சொல்லி அப்படி வளர்த்தார். அதுக்கு பிறகு அவர் என்னை வளர்க்கும் போதே, அப்போ நான் யங்ஸ்டர் இல்லையா, காலேஜ் பிஇ படிச்சுன்னு இருக்கிறேன் சிதம்பரத்தில். அப்போ நான் செமஸ்டரில் வரும்போது, ஆனால் அது முடித்த உடனே தீவிர பயிற்சியெலாம் கொடுத்தார். அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லி வளர்த்ததே பிராமணர் கூட சேரக்கூடாதுன்னு தான் வளர்த்தேன். அது உங்களால் நம்பவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு அதிசய மனிதர், அதுவும் பிராமின் கம்யூனிட்டியில்
உங்களால் நம்பவே முடியாது. நான் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகணும்னு பண்ண ஒரு நாள் கடுமையாக சொல்லிட்டேன், நான் சொல்கிறத கேட்கலாம், நீ வேறு குரு பார்த்துன்னு போயிடுன்ட்டு. அதிர்ச்சியாக இருந்தது, என்ன சாமி இப்படி சொல்கிறாரு. அதனால தான் நான் அவனுக்கு சீப் கமெண்ட் அடிக்கிறானுங்க, பிராமணர்கிட்ட துண்டு பிராமணன் இது தொண்டோ இந்த மாதிரிலாம் ரொம்ப சீப்பானவனு அவனுக்கு. அதனால் அப்புறம் சொல்கிறேன் உனக்குன்னாரு, உனக்கு தானாக புரியும்னாரு. அப்போ அவர் செஞ்சு அணுகிறத எல்லாம் புரிய ஆரம்பிக்கிறது, என்னடா இது அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவர் அதையெல்லாம் வளர்த்து எல்லாம் கொண்டு வர்றாரு. அப்புறம் தான் பார்த்தா உண்மையிலேயே அதிர்ச்சிகரமாக இருக்குது இவருடைய செயல்பாடுகள். அப்புறம்தான் புரியுது ஏன் சாமிகள் அப்படி சொன்னார் அப்படி. ஏன்னா இவன் ஒன்றுமே இல்லாமலே ஒரு அது என்ன சொல்லுவாங்க, மேலேட்டமாக நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு அப்படியே கமெண்ட் அடிக்கிறதுன்றதில் அது. இப்போ மற்றவங்க சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னேன். எனக்கு கடவுள் அனுபவத்தோடு சொல்கிறேன். அண்ணாமலையார் நேரில் தரிசனம் தந்தார்னு சொல்கிறேன். இப்போ நான் அது சாதாரணமாக தான் சொல்ல முடியும், கேஷுவலாக தான் சொல்ல முடியும். இப்போ அதை தரிசனம் பெறாதவங்களுக்கு அவன் பாப்பானுக்கு இவருக்கு ஹே அது செய்ய தான் முடியும், அது நக்கல் அடிக்க தான் முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஊன் தலையெழுத்து ஊனுடைய நிலைமை அந்த மாதிரி. பொய் சொல்கிறான் அப்படின்னா, அண்ணாமலையார் தரிசனம் தந்தான்னு சொல்லிவிட்டு நீ பொய் சொல்லிவிட்டு 3 நாள் உயிரோடு வாழ்ந்து காட்டுன்றேன் நான். திருவண்ணாமலை கோயிலாண்ட போய் நின்றுக்கா, தாசசாமி போய் சொல்கிறார், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லு. 3 நாள் இருக்கலையே, இல்லை அப்பயே சுருண்டு செத்திரியா பாரு. ஏன்னா அவங்கெல்லாம் ட்ரூ லிவிங் காட் அண்ட் காடஸஸ். நம்மக்கிட்ட இருக்கிற அம்மை அப்பன் எல்லாருமே உண்மையில வாழ்கின்ற கடவுள்கள். ஒன்று அவங்க குழந்த மாதிரி வளர்க்குறாங்க என்ன சின்ன வயசுலேருந்து. நான் என்ன அப்புறம் தான் புரியுது, அவங்க சொல்லும்போதே நான் நம்பலை. உண்ணாமலை அம்மன் சொல்லும்போதே நீ ரமணராக இருந்த சம்பந்தராக இருந்தால் நான் நம்பலாம். பெரிய பெரிய பிறவி. அப்புறம் கல்லூரியில் படிக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பெரிய மடாதிபதி அவர்கிட்ட போய் கேட்குறேன், நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ரமணராக இருக்கணும், நம்ம சம்பந்தராக இருந்தால் நல்லா இருக்கும்போது ஒரு ஆசை இருக்க போய் அந்த ஆசை அங்கே இருக்கிற சாமி நம்மளுக்கு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமா சாமி கேட்குறேன். இவ்வளோ தூரம் நான் என்ன போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன், உணவு சொன்னதே நம்பாமல் ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி வெரிஃபை பண்ணின்னு போகிறவன் நான். இவனுங்க இவனுங்க சீப்பாக இருக்குவே, நம்மளே சீப்பாக எல்லாம் எடுத்து. அதனால் அந்த அனுபவத்தோடு பேசுன்னு சொன்னார். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே அனுபவத்திலேருந்து தான் பேசுகிறேன். சிவபெருமான் இருக்கிறார்னா இருக்கிறார் இல்லையா. இப்போ இந்த சிவனை போற்றி படித்தோம். இப்போ சீர்காழியில் அப்போ நான் கல்லூரி படிக்கும்போது நடந்து போகிறோம், முதல்ல போகிறோம். சிதம்பரத்துலேருந்து சீர்காழி நடந்து போய் தனியாக தான் போவேன் நான், அது பழக்கமாகிடுச்சு. தனியாக தான் நடந்து போகிறேன். அப்போ அந்த 4:30 மணிக்கு திறக்கிறாங்க, எதிர்க்க நிற்கிறேன். உள்ளேருந்து வாசம் வந்தான்னு கூப்பிட்றாரு. என்னடா இது, அங்கே தான் உண்ணாமலை இப்படி சொன்னாங்கன்னு பார்த்தா இவரும் வாசம் வந்தான்றாரு. என்னன்னே ஒன்றும் புரியல. அப்போ தான் அந்த சாமிகள்கிட்ட போய் கேட்குறேன் நான், நமக்கு சப்கான்ஷியஸ்ல இப்படி இருக்க போய். ஏன்னா அவங்கள பெரிய பெரிய பிறவி சம்பந்தம் ஜோதியில் கலந்தார், ரமணன்றது ரொம்ப பிரபலமாரு. இது மாதிரி நம்ம அவங்கள பற்றி கேள்விப்பட்டு நம்ம அப்படி இருக்குமேன்னு போய் அந்த சாமி நம்மளை கூப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு தோணுதா இப்படிலாம் அவர்கிட்ட. அவர் என்னை நிற்க வச்சு பார்த்துட்டு இப்படி திரும்ப அப்படி திரும்ப சாமுத்திரிகால் லட்சியம் எல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் சம்பந்தராக இருந்திருக்கதான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ அவர் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, ஆமாம் வெளில சொல்லாதீங்க, அப்படியே அமைதியாக போயினே இருங்க, நீங்கள் ஒரு பிளஸ்டு சோல்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறார். எங்கேயுமே அந்த சரியானவங்க உண்மை பேசுகிறவங்க கிட்ட நான் ஃபெயிலியரே ஆகலை இல்லையா. நேராக பிரம்மேந்திரிட்ட போகிறேன். முதல்ல போனோன்னா இந்த மாடியில் குருநாதர் இதே மாதிரி தான் வகுப்பு எடுத்துன்னு இருப்பார். இவ்வளோ பேர் கூட இருக்க மாட்டாங்க. பார்த்த உடனே என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் இருக்கிறாயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன் அப்படின்றாரு. என்னடா நம்மளை தான் சொல்கிறாரா, வேற யாருன்னு சொல்கிறாரா அப்படி மெதுவாக அப்படி ஓரமாக அப்படி போய் உக்காந்த உடனே, சிதம்பரத்தில் ஒரு சிறுவன் பொறியியல் படிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், நான் அவனைத்தான் சொல்கிறேன்றார். நான் சிதம்பரம் படிச்சுன்னுக்கிறான், அட நம்மளை தான்டா சொல்கிறாரு. ஸோ இப்படி அவருக்கு வளர்த்ததே அதுதான். இந்த பாப்பார கமெண்ட்டுங்களை எனக்கு அப்பயே ட்ரைனிங் கொடுத்துட்டார். என்ன சொன்னார், இறைவனை உணர்ந்த குரு. எனக்கு அங்கே மௌனசாமிகள் மடத்தில் அவர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்து, நீங்கள் குருவாக இருக்கிறீங்களா சாமின்னு அவரை கேட்டேன். இப்போ அவர் சொன்ன, இல்லை நான் பட்டத்துக்கு 2 வருஷம்தான் ஆகுது, நான்லாம் போத குரு, புஸ்தகத்திலேருந்து படிச்சுட்டு சொல்கிறவங்க நாங்கள்லாம், எங்களுக்கு கடவுளை நேராக தெரியாது. கடவுளை நேராக யார் தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் சத்குரு. உங்களுக்கு இருக்கிற பக்குவத்துக்கு நீங்கள் சத்குருவை தேடுங்க, நடராஜரை சுற்றும் போது எனக்கு சத்குருவை காட்டுன்னு கண்டிப்பாக உனக்கு சத்குரு அப்படி சொன்னார். அப்போ உண்மையானவர். இப்போ கடவுளை தெரிஞ்சவர் இல்லை, ஞானி இல்லை, சத்குரு இல்லை, ஆனால்
உண்மையாக சொல்கிறாரு இருப்பார். அது கிடைக்கிறதே பெரிய விஷயம். உண்மையாக சொல்கிறார் சத்குரு தேடு. அதே மாதிரி நடராஜர் சுத்த போய் தான் குருநாதர்கிட்ட போகிறேன். அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், சத்குரு எப்படி சாமி எனக்கு தெரிகிறது? சீடனுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் மூணையாக யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் சத்குரு. பிரம்மேந்தர் கரெக்டாக சொல்கிறாரு. எடுத்தோடனே ப்ரெசன்ட் சொன்னார் பார். போய் உட்காந்த உடனே சிதம்பரத்தில் ஒரு சிறுவன் பொறியியல் படித்து கொண்டிருக்கிறான்ன்றாரு. ப்ரெசன்ட் சொல்கிறார் பார். அதுக்கப்புறம் அவர் சொற்பொழியில் கலந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாம் அது மாதிரி ஒரு ஞானியை பார்க்கவே முடியாது. அவ்வளோ இது. அதில் ஒரு அட்வைஸ் தான், பிராமணன் கூட சேரக்கூடாது, சேர கேட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி இப்போ தான் அதெல்லாம் அப்புறம் தான் இப்போ தான் புரியுது. இந்த பிராமின் கமெண்ட்லாம் பார்க்கும்போது இவங்களும் உருப்பட மாட்டானுங்க, இவங்களும் கடவுளை தேட மாட்டானுங்க, இவங்களும் அம்மையை தேடி அப்பனை தேடின்னு தேடவும் மாட்டானுங்க. ஆனால் யாருன்னா தேடி அடையன்னா அவனையும் கெடுத்து விட்ருவானுங்க. அப்படியும் வெற்றி பெற்ற ஒருவன் அண்ணாமலையார் எல்லாம் எல்லாமே ட்ரூ லிவிங் காட். இப்போ நான் இதை சொல்கிறதால என்ன கஷ்டம், அண்ணாமலையார் இன்றைக்கும் ஒருவனுக்கு திருவண்ணாமலை சுழண்டாடி தரிசனம் கொடுத்தான்ற அந்த ஒரு கான்செப்டு இந்து சமயத்தை வெற்றி பெற வைக்குமா தோல்வி பெற வைக்குமா? அதான முக்கியம். நீ இதே கிறிஸ்டியானிட்டியில் போனீங்கன்னா ரோட்டில் ஒரு 5 ரூபா கட்சா கூட உடனே கையில் பைசா இல்லாமல் எசுவே நான் டக்குன்னு ரோட்டில் ஒரு 5 ரூபா கட்சி அதை உடனே அவன் புத்தகத்தில் போட்டு டிவியில் போட்டு இயேசுவின் மகிமையினாலே ஒருத்தனுக்கு 5 ரூபா கட்சின்னு போகிறான். ஸோ அப்போ இது ஏன் உலகளாவிய மதமாக மாறுது? ஏன் இந்தியாவில் இது சுருங்குது? புரியுதா உங்களுக்கு? சுருங்குனே பார்ப்பான் தான். அவனை பொறுத்த வரைக்கும் வேற ஜாதியிலேருந்து யாராவது கடவுளை எனக்கு தெரியும், அண்ணாமலை எனக்கு வழி நடத்துனாங்க, அண்ணாமலையார் வழி நடத்த இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இந்த 25 வருஷத்தில் இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது, சொல்றதுக்கு மறந்துட்டேன், விட்டுட்டேன். நிறைய இருக்குது அவங்க விளையாடின விளையாட்டில். மீனாட்சி அம்மை எப்படி எனக்கு அருள் செய்தார்கள் அப்படின்ட்டு சொன்ன வாட்டி மலைக்கு போயிட்டு வரும்போது இதையெல்லாம் நீ எடுத்து பேசுனீன்னா நேராக நீ எங்கே போனாலும் வெளிநாட்டிலையோ இல்லை இங்கேயோ எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு தாசுசாமின்னு இருக்கிறாரு, அவருக்கு மீனாட்சி அம்மை நேரிலே உனக்கு பர்த்தை அனுகிரகம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பர்த்து எப்படி ஆச்சு, அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நான் சொன்னேன் எப்படிலாம் அவங்க விளையாடி எனக்கு அதை கொண்டு வந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் இருக்குது, அதில் எப்படி பண்ணாங்க அதை சொன்னீங்கன்னா. அப்போ மீனாட்சி அம்மன் இப்போ மதுரையே அல்ல கல்லப்படுது மீனாட்சி அம்மன் திருவிழாக்கு. நீ இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க மீனாட்சி அம்மன் ஷீ இஸ் ட்ரூ லிவிங் காடஸ். இன்றும் அவங்க பக்தர்களுக்கு ஓடோடி அது கேட்குறான். நான் பார்க்காமலே வரேன், அவங்க உடனே தளம் கடந்து செல்கிறாய், என்னை காணாமலே செல்கிறாய்னாங்க. அப்புறம்தான் புரியுது. அப்போ சம்பந்தர் பிறவிக்காக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ முக்கியத்துவம் கிடைக்கும் இந்த பிரிவில். இந்த பிரிவில் நான் பெரிய அப்படியே தவம் பண்ணிட்டேன். அப்போது நீ அதை எடுத்து பேசினீன்னா உலகளாவே எப்படி போவோம்னா, எங்களுடைய கோயில்களோ எங்களுடைய கடவுள்களோ பொய்யான கடவுள்கள் இல்லை, நாங்கள் ஒன்று கல்லில் செலவழிச்சு அதை கும்புறவங்க கிடையாது, உண்மையான கடவுளைத்தான் நாங்கள் வழிபடுகிறோம். இன்றும் அம்மை ஓடோடி தன் பக்தர்களுக்கு இந்த அளவுக்கு அருள் செய்கிறாள். நீ அப்படி பேசினா தானே பரவும். அது மதுரை வரைக்குமா போடுற அந்த குமாலம் குத்தாட்டம் இங்கே விழுப்புரம் சென்னைன்னு குறைஞ்ச தமிழ்நாடு பூரா குதிக்குமே. மீனாட்சி அம்மாடா இன்னைக்கு மீனாட்சி அம்மா கல்யாணம்டான்னு சொல்லிட்டு யார் சுருக்கிறது? இதை இவனுங்க தான் பாப்பானுங்க மட்டும் அந்த பொறாமன்றது அப்படியே ஊறி போயிருக்குவே. அவனுக்கு அதை வெளியில் சொல்ல விடாமல் அச்சு நேரம் இது யூடியூப்லலாம் போட்டால் அதுக்கு கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறுத்தே போயிடுவீங்க நீங்கள். புரியுதா? அவ்வளோ கேவலமாக அவ்வளோ இதுவாக. அப்புறம் தான் புரிஞ்சுது ஏன் திருமூலர் அப்போ திருமூலர் என்ன இம்சை பண்ணானுன்னு தெரியல. அவர் உடனே பாப்பா கருவறை பூஜை செய்யக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? என்னுடைய பிரச்சாரத்துக்கும் மற்ற பிரச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நான் அனுபவத்தோடு சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு சாஸ்திரம் ரொம்ப தெரியாது உண்மையில். 25 வருஷம் நீங்கள் வரீங்க, உங்களை நான் எங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து சுக்லாம்பரம் அது சொல்லி கொடுத்துக்கிறேன்னா, இல்லை இந்த சாஸ்திரத்தில் அப்படியே சொல்லியிருக்கு, அதனால் நீங்கள் இப்படி பண்ணணும், ஒரு மண்ணும் தெரியாது, நல்ல வேலை தெரியாது, அதனால் தப்பிச்சேன் நான். தெரியுதா? ஆனால் இப்போ இவங்க அலசுறாங்களா, பிராமணர்கிட்ட மோதிரவங்களே கூட சொல்கிறேன், பிராமணர்கிட்ட மோதிரவங்களே கூட அவங்க வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு கடவுளை தெரியாதோட அவங்க அந்த புத்தகத்தை வச்சு தான் மோதணும், சாஸ்திரம் அது இதை வச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாஸ்திரத்துலேருந்து இதில் இருக்க அதில் இருக்க இதில் ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்னன்னா,
எல்லா சாஸ்திரமுமே பிராமணன் கரெக்ட் பண்ணிட்டான். எப்போ எல்லா சாஸ்திரத்துமே பிராமணன் கெடுத்து வச்சுட்டான். அவனால கெடுக்கப்பட்ட சாஸ்திரத்திலிருந்து எடுத்து அவனை எடுத்து நீ ஆர்கியூ பண்ணா நீ எங்கிருந்து ஜெயிப்ப? தெரியுதா? ஜெயிக்க முடியாது. அவனுக்கு நல்லா தெரியும். அதுவும் சமஸ்கிருத இதுதான் அதை ஒரு ஆதாரமாக வைப்பான். அதில் நீ ஒரே ஒரு இடத்துல நான் போட்டினாலே அர்த்தம் அப்படியே தலைகீழ மாறிடும், இல்லைன்னு ஆகிடும். அது தெரியுதா? ஒரு இடத்துல இருக்கிற நாவை எடுத்துட்டினாலே அது இருக்குதுன்னு மாறிடும். அந்த மாதிரியான இது இவங்களா சுத்தமான பொய் புசுக்கு கும்பல். இவ்வளோ வருஷம் இவங்கள ஹேண்டில் பண்ண விட்டானுங்க. அதை ராஜா வச்சு இந்த மாதிரி பண்ணுவானுங்க. அதனால வேந்தர் குலம் அழியன்னாரு. வேந்தர் குலம் அழிஞ்சு போச்சு. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எங்கே இருக்குது வேந்தர் குலம்? இல்லையா? டோட்டலாக இந்தியா பூரா அழிஞ்சிச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல மைசூர் மகாராஜா, அது ஏதோ ராமநாதபுரம், சேதுபதி, நீ எங்கன்னா 1-2 தான் இருக்குதே தவிர, நீ ஏன் கிறிஸ்டியன் அரச குலம் இன்னைக்கு பிரிட்டிஷ் அரச குலம் குடும்பம் கொடிக்கிட்டி பறகுது. இன்றைக்கும் துபாய் அரசர் குடும்பம்ன்றான், கத்தார் நாட்டு அரசர்ன்றான், ஜப்பான் நாட்டில் அரச குல இளவரசி சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பணக்காரனை கல்யாணம் பண்ணிங்கன்னா எதிர்ப்பு. குலத்தை நீ மெயின்டைன் பண்ணா எங்கே பார்த்தாலும் இருக்குது. ரஷ்யாவில் இப்போ இருக்கிற அதிபரே ஜார் மன்னருடைய வம்சம் தான் இவர் பேசுகிறாங்க. ஆனால் மன்னன்ற ஸ்தானத்தில் அது அங்கே இல்லை. அதனால் எல்லா இடத்துலையுமே மன்னர் இருக்கிறாங்களா, அரசர் இருக்கிறாங்களா? தடிக்கு விழுந்த அரசர். இங்கே ஏன் இப்போ தடிக்கு விழாமலே இந்தியாவில் ஏன் இப்போ அரசர்கள் காணாமல் போனாங்க? இல்லையா? கொஞ்சம் நஞ்சம் புண்ணியம் இல்லை அவங்களுடைய புண்ணியம். பொன் வைந்த பராந்தக சோழன் முடியுமா இன்னைக்கு? அதில் சும்மா ஒரு கைப்பிடி பொண்ணு எடுத்து நீ ஒரு ஒரு கோபுர கலசமாக சின்னதாக கலசமாக செஞ்சு வைக்க முடியுமா? அதுக்கு ஏகப்பட்ட கரண்ட்டு எலக்ட்ரிக் வச்சு அதை பாதுகாப்புன்னு வச்சு இவ்வளோ பண்ணணும். அது செய்யவும் முடியாது. அவ்வளோ பெரிய அந்த கூரை பொன் வைந்தான் அந்த பொன்னம்பலத்துக்கு. அவ்வளோ பெரிய புண்ணியத்துக்கு அவனுடைய வாரிசு எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு மைசூர் மகாராஜாவாவது இருக்கு, அரச குலம்னு இருக்குது, அந்த மாதிரி அது இருந்திருக்கணும். எங்க காணும்? போச்சுன்றாங்க. போய் பார்த்தா பாறைப்பேட்டில் ஆடு மேய்க்குது, குடிசையில் இருக்குது, ஆடு மேய்க்குது. இவ்வளோதான். என்னாச்சு அந்த புண்ணியம்? திருமூலர் சொன்னது தான். எப்படிப்பட்ட புண்ணியத்தை காணச்சிடும் பிராமணன் கருவறையில் விட்டா, அதுதான் உண்மை. புரிகிறதா? சரி, இப்போ நான் இதை தான் சொல்ல வரேன். அந்த இவங்களுடைய விளக்கம், பிராமணர்களுக்கு கொடுக்குற விளக்கம் விளக்கமாக கொடுத்து அந்த பாமர மக்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க இன்ஃபார்ம்டாக இருக்க மாட்டாங்க. தகவல்லாம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பாவம் எவ்வளோ விவசாயம் பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டின்னு போனாலே போதுனுக்குது அவங்களுக்கு. அவங்க போய் இந்த ஆன்மீக அறிவு இது எல்லாம் பெருசாக இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வச்ச ஒரு உபன்யாசகரை வச்சு ஒரு பிரசங்கம் கேட்கறது, அந்த மாதிரி சும்மா லைட்டாக இருக்கும். அவன் என்ன பேசுனான்னா காதுக்கு நல்லா விசிறி விட்டு அவன் காசு வாங்கி நாம் அனுப்பிவிடும். அது பாப்பானா அந்த பாப்பாத்தையும் இன்னும் ஒழிஞ்சுது. எப்படியாவது அவங்க சைக்காலஜிக்கலாக பேசி பிராமணன் தான் வசதின்னு மண்டையில் பதிய வச்சுக்கினே இருப்பான். புரியுதா? இவ்வளோதான் அவங்களுடைய விஷயம். அப்போ அந்த பாமரத்தனத்தை உபயோகப்படுத்தி நான் இன்னைக்கு பார்க்கறது, என்னைக்கோ பண்ணதில்லை, இன்னைய பார்த்து இவனுக்கு இவ்வளோ நாள் எப்படி பண்ணியிருக்காங்க கண்டுபிடிக்கும். பாமரத்தனத்தை உபயோகப்படுத்தி அவனுக்கு பண்ண அடிச்சு தள்ளுறான்னு. ஒரு பக்கம் சமணர்கள் எப்படி பிராமணனை உள்ள நுழைய விட்டு அந்த சமண பிராமணர்கள் சொல்ல பேச்சை கேட்டு அந்த மகேந்திர பல்லவன் எப்படி அப்பர் சுவாமியில் கொடுமைப்படுத்த போய் அந்த பாவத்தால் சமண மழை எப்படி ஓய்ஞ்சுதுன்னு சொன்னேன். ஒன்று இன்னொரு பக்கம் ஒரு சமணர் சேட்ஜிங்க மட்டும்தான் சமணர் இல்லை, நாங்களும் தமிழ் சமணர்களும் இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் போடுறார். ரைட்டா? ஒரு பக்கம் அப்படி. இன்னொரு பக்கம் நேற்று ஒரு பிராமின் சமணர்களெல்லாம் நாஸ்திகவாதம் பண்ணவங்க, பௌத்தரெல்லாம் நாஸ்திகவாதம் பண்ணவங்க, அதனால் அவங்க அழிஞ்சாங்க. இன்னைக்கு ஒரு சமணர் கூட நம்ம நாட்டில் இல்லவே இல்லை. இவரு எனக்கு இது 2 பக்கம் இது இப்படி போகிறப்பல இவர் ஒரு சமணர்லாம் நாஸ்திகவாதம் பண்ணி நாஸ்திகவாதத்தால் அழிஞ்சாங்க. இதில் எங்கே பிராமணர்கள் வராங்க? புதுசாக அவனை முதல்லேருந்து சொல்கிறான். உங்ககிட்ட இந்த 25 வருஷமாக நான் மெதுவாக விளக்கின்னு வந்தேன்ல, அதை அப்படியே இந்த பாப்பம் முடிஞ்சோடனே இன்னொரு பாப்பம் புதுசாக போனால் அவனுக்கு திரும்ப முதல்லேருந்து 1, 2ன்னு நான் சொல்லணும். இதை நம்ம அன்பர்கள்ட்ட கேட்டேன். இது இப்படி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க, இன்றைக்கி தான் கேட்டிருக்கிறேன்.
டெலிகிராமில் ஒரு குழு வச்சுக்கிறாங்க. இதில் இருக்கிற பிராமண வஞ்சகம் உங்களால் எதனா கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க அப்படி. ஏன்னா நான் அங்கங்கே என்ன சொல்லணும் வரேன், பிராமணனுடைய ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் சந்தேகிக்காதவரை நீங்கள் முட்டாள்களே, பிராமணனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் சந்தேகிக்காதவரை நீங்கள் மடையர்களே சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அப்போ இந்த பிராமணர்கள் அந்த சமூக வலைதளம் போகிற பதிவுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணுன்னு அது உள்ள நீ சந்தேகிக்கணும். அது உள்ள என்ன சூழ்ச்சி வச்சுக்கிறான், என்ன அது உள்ள ஒரு சூது வச்சு பேசுகிறான்ற நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிலாம் நீ காலி, முட்டாள் தான் மடையலாம். இப்போ நான் இப்போ சொன்னேன்ல, இப்போது இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் பதில் சொல்லலாம், அதெல்லாம் இல்லை, சமணர்கள் இந்த மாதிரி பிராமண உள்ள நுழைய விட்டாங்க. இன்றைக்கி விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா மகாவீரரின் சீடர் என்று தன்னைத்தானே சொல்லி கொண்ட ஒரு பிராமணர் தான் முதல்ல சமண மதத்துக்கு சாஸ்திரம் எழுதினார்னு இருக்கும். தெரியுதா? எங்கேருந்து பிராமணன் வந்தார் இவர் எனக்கு கேர நான் உடைய சொல்கிறேன். அதையும் ஒன்று மாதிரி சொல்லிட்டேன், பிராமண ஆதாரம் கேட்பதே அவைகளை அழிப்பதற்காகத்தான். இப்போ இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குதுன்னு ஒன்று, அடுத்த 3ஆவது நாள் அது இருக்காது, அங்கே தூக்கிடும். புரியுதா? அதுக்காக கேட்கறது தான் அது. ஆனாலும் அது கூட இல்லை, அதில் இருக்கிற வஞ்சகம், அந்த கமெண்ட்ல இருக்கிற வஞ்சகம் அது கூட இல்லை. நான் பண்பரில் கேட்டுக்கிறேன், ஒருத்தவங்க ஒன்று போட்டுன்னு இருக்கிறாங்க, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா. அது இல்லை, அவள் பார்க்குறது எப்படி இருக்கு. சமணர்களை பற்றி நான் சொல்லும்போது சமணர்கள் பௌத்தெல்லாம் நாஸ்திகவாதம் செய்து அவெல்லாம் அழிந்தவர்கள் எல்லாம் போடுறேன். பார்த்தா அந்த நாஸ்திகன்ற வார்த்தை உள்ள சொருகிறான் பார், ஜாயின் கொடுக்குறான் பார், அதுதான் சூது அந்த இடத்துல, அதுதான் வஞ்சகம். ஏன்னா அது ஒரு கான்செப்ட். சமண மதமும் பௌத்த மதமும் சேர்ந்து இந்து சமயத்தை 6ஆம் நூற்றாண்டு இறுதியிலே ஓட்ட ஒழித்து விட்டார்கள், எல்லாருக்குமே தெரியும். அப்போ 6ஆம் நூற்றாண்டு இறுதியிலே அடியன் சம்பந்தராகவும் அப்பர் சுவாமிகளும் அதற்கு பிறகு தான் அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் நடந்து சைவம் தழைத்தாண்டி ஞான சம்பந்தன்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தூக்கி நிறுத்தப்பட்ட இந்து சமயம் தான் இப்போ இருக்கிறது. இவங்க சொல்கிறாங்கல்ல, இவங்க அப்படியே ஆதி கோலத்து அதெல்லாம் அழிச்சிட்டானுங்க. அந்த பிராமினுங்க இயேசுவை கொலை பண்ணிட்டு இங்கே நுழைஞ்சானுங்கள்ல, இந்தியாவில் நுழைஞ்சு. அப்போ அவங்களுக்கு வாட்டமானது சமண மதம் பௌத்த மதம் தான். அப்போட புத்தரை நல்லா காய்கறிலாம் துப்புனானுங்க வாழும்போது. அதுக்கப்புறம் அது ஜெயிக்குதுன்னு அதில் நுழைஞ்சு இவங்க தான் திரும்ப பண்ணி எல்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. எப்படி அந்த எடுத்த உடனே அந்த சமய குருமார்களாக தன்னை ஆக்கிக்குவான், ஸ்ட்ராங் பண்ணிக்கின்னு. அதுக்கப்புறம் அந்த சாஸ்திரத்தை கரெக்ட் பண்ணி அதை பிராமணனுக்கு விதிவிலக்குகளை ஏற்படுத்துவான். அது உள்ள விதிவிலக்குன்னு ஏற்படுத்தி விட்டுட்டு அதுக்கு பிறகு அவன் பிரச்சாரத்துக்கெல்லாம் அவனை வச்சு பிரச்சாரம் பண்ண உடனே அவன் எது தர்மம்னு மக்களுக்கு சொல்லி கொடுத்து பதிலாக பிராமண வஸ்தி அவன் இவ்வளோ கேவலமாக நடந்தால் கூட அவனுக்கு பாவம் சேராது, பிராமண வஸ்தி அவன் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அவனுக்கு வராதுன்ட்டு தம்ம பதவியிலே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறான்னு சொன்னான் இல்லையா? ஒரு பிராமணன் புத்தர் சொன்னாரான், அப்பா அம்மையை கொலை பண்ணாலும் அவனுக்கு பாவம் சேராதுன்னு சொல்லிட்டேனே. இதுதான் நான் இது சொல்ல வரேன். இப்போது இந்த மாதிரியே வருவான். வந்தோடனே இவனுடைய வேலையே அவனுங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம பொய்யனுங்க, நம்ம ஃபவுல்கேம் ஆடி தான் நம்ம பொழைச்சின்னு வரும் அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும். கேட்குற பாமர மக்கள் எல்லாம் முட்டாள்கள் அவனை பொறுத்த வரைக்கும். அப்போது இதில் என்ன பண்ணுறான்னா, பெரிய புராணம் முழுக்க சம்பந்தர் வாழ்க்கை அப்பர் வாழ்க்கை எல்லாமே நீ பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் ரிலீவ் ஆகுது. அவருக்கு இந்த மோதல்லாம் கிடையாது. சம்பந்தர் வாழ்க்கை அப்பர் வாழ்க்கையில் இவங்க கூட மோதுறாங்க. சமணரில் மோதி ஆனல்வாதம் புனல்வாதம் இதெல்லாம் ஜெயிக்கிறது. அப்புறத்துக்கு கல்லில் கட்டி போட்ட உடனே கட்டுணை பூட்டியோ கடலடியில் பாய்ச்சணும் நற்றுணையாக நமச்சிவாயின்னு அவர் மீண்டு காட்டுறது. அப்போ தான் மகேந்திர பல்லவன் திருந்துறான். எங்கேயுமே நீங்கள் பெரிய புராணத்தில் சமணர்களையோ பௌத்தர்களையோ நாஸ்திகர்கள்னு சொன்னதே கிடையாது. நாஸ்திகர்கள்னு கடவுள் மறுப்பாளர்கள் இல்லவே இல்லை. இவன் போடுறான் பார் பதிவு, இந்த பாப்பான் எப்படி போடுறான்னா, என்ன மடையனா நான் எனக்கு அது தெரியாது, அதனால இவர் அறிவாளியா ஏன் நாஸ்திகம் கோகுறான் தெரியுதா? இப்போ இந்த திராவிட கட்சிகள்ன்றவங்க பெரியாரை பேஸ் பண்ணி வரவங்க பெரியார் நாத்திகர். அதனால அந்த தோல்வியெல்லாம் காரணம் நாஸ்திகர்கள் தான் அப்படின்னு அதை மறைமுகமாக
நீ வந்து இந்துக்கு மட்டும் பதில் சொல்லுவ. சாமணர்கள் பிராமணன் இருந்தால் பௌத்தவில் இந்த மாதிரி தம்பத்தில் சேர்த்தா நீ வந்து மேலோட்டமாக இந்துக்கே பதில் சொல்லுவ. ஆனால் இதுக்கு பதில் சொல்லும் போது உன் மண்டையில் என்ன இறக்குறான், நாஸ்திகர்கள் அவங்க, அதனால தான் சமண பௌத்தம் அழிஞ்சுது, நாஸ்திகர்கள் அவங்க எங்கேயுமே இல்லை, புதுசாக ட்ரெண்டு இந்த மாதிரி பண்ணிக்கினே இருப்பான், இந்த மாதிரி பண்ணிக்கினே இருப்பான். பார்ப்பான். உன்னால் நான் பலமுறை சொல்லிட்டேன், உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்களோட இயல்பு புளிய புல்ல தின்னு நீ சொல்லி அதை திருத்தவே முடியாது, சொல்கிறவனே அடிச்சு தின்னுடும். ஏன்னா அது இயல்பு. அதே மாதிரி பாப்பம் வஞ்சகன்றது அவனுடைய இயல்பு, விளையாடிக்கினே இருப்பான். இப்போ நான் பார்க்குறேன் ஆச்சரியமாக, என்னடா நான் பண்ணி உலகம் சொல்லினே இருக்கிறேன், ஆனால் அது பண்ணி போகிறான். இன்னொரு பக்கம் சம்பந்தருடைய ஞானப்பால் அருந்திய நாள்னு சொல்லிட்டு போட்டு அதை நம்ம அன்பர் ஷேர் பண்ணுறாரு படக்கதை. அப்போ அம்மன் வந்து அம்மை வந்து ஞானப்பால் ஊட்டுற இது, அதுக்கு கீழே பாப்பான்னா 2 லைனில் போடுறான், சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டி சமண நாத்திகர்களை வென்ற நாள். எப்படி பத்தியா, சமணர்களை போடாமல் அந்த அங்கேய நாத்திகன்றதை சேர்த்துக்கினே வரான். புரியுதா? இவங்களுடைய அப்படியே கும்ப கூடி வஞ்சகம் பண்ணுறது. இப்போ நீ என்ன பண்ணணும், லவ்னு அவங்ககிட்ட லப்னு அடிச்சு ஏன் நாத்திகம் பார் இப்படி. இப்போ இந்த வஞ்சகம் கூட என்னென்ன பாவம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கண்ணா, டெலிகிராமில் போட்டு நீங்கள் யாருன்னா கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பதிவு போது சொன்னேன் நாஸ்திகன்றது சார். அப்புறம் தான் ஒரு அன்பர் சரியாக புரிஞ்சுக்கின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சாமி இருக்குது. ஒன்று நீ வந்து நான் சொன்ன 9 உண்மை நடுவில் 10வது ஒரு பொய்யை சொருவான் பார்ப்பான். ஒன்று நீ வந்து ஏற்றுக்கினா இந்த 9 உண்மை ஏற்றுக்கினா 10வது பொய்யும் சேர்த்து ஏற்றுக்கணும். இல்லையா இந்த ஒரு பொய்யை நீ ரிஜெக்ட் பண்ணால் மீதிக்கிற 9 உண்மையை சேர்த்து நீ ரிஜெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி லாக்கு வச்சுடுவான் அப்படின்ட்டு சொன்னேன். இதுனால எது எவனுக்கு இந்த சினிமாக்காரெலாம் கொஞ்சம் இதெல்லாம் கேட்குறாங்க போகுது, அதுக்குள்ளே அதை வச்சு ஒரு சினிமா எடுத்துக்கான் ஒருத்தன். ஒருத்தர் ஏமாத்துறான், அவனே சொல்கிறான் இது கண்டுபிடிக்க மாட்டாங்களா, இல்லை பச்சையாக புழுவுனா தான் கண்டுபிடிப்பாங்க. 9 உண்மை நடுவில் ஒரு பொய்யை சொருவான், கரெக்டாக அவன் சொல்கிறான். சினிமா நிறைய நம்ம படிக்கிறதெல்லாம் அம்மை போற்றில இந்த மாதிரி பாய்ந்து வந்த 2 ஏவலாவிகளை வேட்டையாடி விழுகி காத்த அம்மையின் சிங்கவாடமே போற்றிருக்குது. அதை நம்ம ஆர்வம் சாமி அரண்மனை 3 ஏதோ ஒரு இதில் அதை எடுத்துட்டாங்க சாமி. அதுக்குள்ளே அதில் வந்து சிங்கம் ஆகணும் வந்து அச்சு 2 கரெக்டாக 2 ஆபியா வந்து அடிக்குது. அது வேணா போகல, சரி எதை எடுத்துட்டு போட பாவம் அவங்க, ஏதோ நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த லாஜிக்கு அது உள்ளே வச்சுட்டான். அது சூப்பர் ஹிட் படமாக அது சொன்னார். நம்ம சூப்பர் ஹிட் படம் சாமி, அது 9 உண்மையில் ஒரு பொய்யை சொல்லிவிடுவேன், அப்போ அவனுக்கு சந்தேகமாக வராது. இது பிராமணனுடைய வஞ்சகம். இப்போது புரியுதா? அப்போ என்ன பண்ணுறான், புதுசாக அந்த ட்ரெண்டு நீ வந்து ஜனங்க இப்போ நான் பாமர ஜனங்களுக்கு அந்த பெரிய புராணம் படித்து அந்த ஆழ்ந்த அறிவு அவங்க எப்படி நாத்திகன்னு சொல்லுவேன், பெரிய புராணத்துலேயுமே அது மாதிரி சொல்லலையே, இந்த மாதிரிலாம் அவங்களால ஆர்கியூ பண்ணவே முடியாது. அந்த கான்செப்ட் அவங்க நினைப்புக்கே வராது. அதனால் அவங்க மத்தியில் அந்த சமூக வலைதளத்தில் பாடிட்டோன்னா எல்லாரும் படிக்கும்போது சமண நாத்திகர்கள் பௌத்த நாத்திகம் அந்த நாத்திகன்னு சேர்த்து. புரியுதா உங்களுக்கு? புரியுதா அவனுடைய பிராமணனுடைய வஞ்சக விளையாட்டு? அப்போ வந்து நாஸ்திகர்கள் வந்து கடவுளை ஏற்றவர்கள், அதனால் அதை அழிஞ்சார்கள். அப்போ நாஸ்திகத்தை பேஸ் பண்ணி இவங்களும் அந்த மாதிரி தான் அப்படின்னு இவங்கள காட்டுறது. நான் இவங்களுக்கு சப்போர்ட்டோ, நான் நாத்திகருக்கு சப்போர்ட்டே நான் இல்லை. தந்தையார் நாத்திகர், அவர் நாத்திகமானதை தொட்டு நான் எப்படி தப்பிச்சேன்னு சொன்னேன். அவர் பிராமணர் சுத்தமாக நம்பக்கூடாதுன்னாரு. அவர் 50 வயசில், அவருக்கு 40 வயசில் எங்களுக்கு சொன்னதே இப்போ நான் 50-60 வயசில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் புரிஞ்ச உடனே சொல்கிறாங்க. பெரிய அந்த பெரியாரிஸ்டுங்களுக்கு வந்து எது இருக்குதோ இல்லையா பிராமணனை பற்றின அவேர்னஸ் ஸ்டாப்பாக இருக்குது. அப்படி எங்களால் அப்பயே நம்பவே முடியல. அந்த பிராமண ஹெட்மாஸ்டர் வந்து அழுத்துறாரு, நீங்கள் போய் சொல்லுங்கள், ஏ செக்ஷனில் போட சொல்லுங்கன்றாங்க. அப்போது ஒரு வாட்டி கேட்பேன், அவர் முடியாதுன்னுவார், நான் விட்டுருவேனார். அதே மாதிரி முடியாதுன்னார். அப்புறம் தான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னார், என்னால் ப்ரெஸ் பண்ணி போட வைக்க முடியும், ஆனால் நான் பையனை உயிரோடு விட மாட்டோம். நம்ம பையன் ஃபஸ்ட் மார்க் எடுக்கலாம் விட பரவாயில்ல, உயிரோடு இருக்கணும்னு நினச்சோம். பிராமணனை பற்றி உனக்கு தெரியாது. எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது, என்ன இப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு. ஸ்கூல் படிக்கிற பையன் இந்த மாதிரி 65 வயசில் நான் சொல்கிறேன். அதை எச்சரிக்கையாக இருங்க. பிராமணன் வந்து அது மாதிரி அவனுடைய எண்ணம் ஈடர்லன்னா கிளீனாக கொலை பண்ணிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக போயினார். அவனுடைய கர்மா நம்ம கையால் சாகணும்னு இருக்கிறதோ அதுக்கு என்ன பண்ணுறத அப்படின்றான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதிர்ச்சிகரமாக இருக்குது. சரி, இப்போ இது தான் நான் சொல்ல, இந்த பிராமண வஞ்சகன்றது இந்த அளவிற்கு நீங்கள் வந்து எச்சரிக்கை இல்லைன்னா, இப்போ இது புது வஞ்சம் புதுசாக போயின்னு நாங்கள் ஒரு ஆளால் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் அருளால் எனக்கு அது வருது. அந்த வந்ததை மட்டும்
நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம். புதுசாக வந்துட்டு அன்பர் வந்து கொஞ்சம் உட்கார முடியாமல் அவசரப்படுற ஒரு சேரை போட்டு இப்படி உட்கார வைங்களேன், கால் வெளியில். பரவாயில்லையா? வேலை உட்காருவாங்க அந்த மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி சார். வந்து திரும்ப இங்கே வந்துடுறேன். ஏன்னா அது உங்களுக்கு கூட யாருன்னா இந்த கால் மாடிக்கு உட்கார சிரமம் வந்துன்னு வச்சுங்க. அதில் இந்த இடங்கதில்ல அன்னைக்கு கூட ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்களே, அதெல்லாம் இங்கே அந்த மாதிரி ஃபார்மேட்லாம் ஒன்றும் கிடையாது. சேரை போட்டு கொஞ்சம் நல்லா கேஷுவல் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் யாருன்னா கூப்பிட்டு வந்தால் கூட என் வயசானவங்க உங்கள் சேரை போட்டு இங்கே விடுவாங்க, இங்கே உட்கார வைக்கலாம். உட்கார ஒரு சப்ரிஜிஸ்டார் ஒய்ஃப் கூட வருவாங்க, அவங்களால முடியாது, அவங்க 25-30 வருஷம் வரும். அவங்க தான் எனக்கு சேரை போட்டு உட்கார தான் பேசுவோம். ஸோ ஞாபகம் வச்சுங்க இது நடுவில். சரி, வந்து இது நான் சொல்ல வரேன். ஒரு இடத்துலையும் ஒரு திருப்பத்திலையும் அந்த பிராமண பொய்யை பார்த்து அதை ஃபைட் பண்ணினே இருந்தால் என்ன தான் ஆகுறது? ஆன்மீகன்றது கடைசியில் பாப்பானுடைய அந்த தவறுகளையும் அவனுடைய பொய்ப்பு தில்லாட்டுகளையும் எதிர்த்து போராடுறதுன்னே மாறிடுச்சு. இன்னைக்கு எதிர்த்து போராட்டம் மாறிடுச்சு. ஒரு 10 வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா நான் இந்த இவ்வளோ நான் சொல்லியே இருக்க மாட்டேன். கர்ம யோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, அப்புறம் அம்மை எப்படி உண்மை, இவங்க எப்படி, யேசுபிரான் எப்படி உண்மை, புத்த பர்மான் எப்படி, இதுதான் சொல்லிக்கினே இருப்பேன் ஜென்ரல். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு அதிர்ச்சி தரும் தகவல். அது ஏன்னா எல்லா இடத்துலையும் புழுவுறான். முன்னாடியே சொன்னேன், சம்பந்தர் வந்து சம்பந்தர் வாசிய பிராமின் போட்டு அதில் என்ன தான் போட்டுக்கிறானுங்க, சைவம்.comலாம் வச்சுக்கிறானு, எல்லாம் முற்பிரிவு ஆச்சு. நான் போய் பார்த்தேன் அந்த கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்த புதுசில் எடுத்தோடனே சம்பந்தர் வாசிய பிராமின். இன்றைக்கி எல்லாரும் பிராமின் தான் நம்புகிறாங்க. பிராமின் கிடையாது. அவர் வந்து நான் பிராமின் சமூகத்தில் இருந்த பூசாரி கேஸ்ட். அதை ஆதிசங்கரர் ஒருத்தர் மட்டும்தான் அதை திராவிட சிசு அப்படின்ட்டு சொல்லி நிரூபணம். திராவிடனால பிராமின் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் he was a Sanskrit scholar. அடுத்த 2வது வரிய எப்படா இது? யாருக்கு? சம்பந்தர் என்ன சொல்றாரு, இறைவனை உணர தமிழே சாலும்னு சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவரை சம்பந்தர் தான். அப்போ அவருக்கு பூனை கல்யாணம் போட்டதுக்கு வராங்க, 7 வயசுலயோ வராங்க. அந்த பிராமணர்கள் வந்து உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அதனால தான் அப்படி சொல்றீங்க. அப்போ அவங்களுக்கே சமஸ்கிருதத்தில் சந்தேக நிவர்த்தி பண்ணி வைக்கிறார். உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை சொல்லுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லி புரிய வைக்கிற, ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் இவ்வளோ தூரம் சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏன் பண்ண மாட்டேறீங்க? பெரிய புராணத்தில் இருக்குது, நானே சொல்லலை. அப்போ அவர் கொடுக்குற ஒரே ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் அடிச்சிக்க முடியாது. இறைவனை உணர தமிழே சாலு. நீங்கள் இனிமேல் யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட வர அன்பர்கள் சம்பந்தரை பற்றி பேசினா அவருடைய கிரேட்னஸ் நிறைய இருக்குது. ஆனால் 2 விஷயம், சம்பந்தர் வந்து பிராமின்னா அதை ஒத்துக்காதீங்க, பிராமின் கிடையாது அவர். அதுக்கப்புறம் இவங்க ஏற்படுத்தினது பிராமின்ன்றது ஒரு கேஸ்டே கிடையாது. பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள், இவ்வளோதான். அது அந்த அந்த பலமுறை சொல்லிட்ட தகுதி சொல்லை திருடி கொண்ட இனம் இது. அதை உடனே எல்லாம் கண்ட கஷ்டமாலமும் இன்னைக்கு பிராமின் இல்லையா? அதெல்லாம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் நிறைய உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். ஆனால் சம்பந்தருடைய லைஃப்பை இது மாதிரி பிராமின்னு சொன்னேன். அதுக்கடுத்து போகிறான் சான்ஸ்கிரிட் ஸ்காலர், யுவாசி சான்ஸ்கிரிட் ஸ்காலர். தமிழ்ன்ற வார்த்தையே வரல, அதில் வராமல் இங்கிலீஷில் கூட. அப்போ ஃபாரினில் படிக்கிறவன் இல்லை வடநாட்டு இந்தியாவில் படிக்கிறவனுக்கு என்ன தோணுது, ஒரு பிராமின், ஒரு சம்ஸ்கிருத ஸ்காலர், சம்ஸ்கிருத பௌரால அம்மை வந்து இட் இஸ் பிலீவ்டு தட் காடஸ் பார்வதி நர்ஸ்டு ஹிம் வித் பிரஸ்ட் மில்க் அப்படின்னு போகிறான். இது உள்ளதான். அப்போ அவன் அதை எழுதி அதை தான் கண்ணபிரான் சொல்கிறார். வினையாற்ற கடமைப்பட்டு இருக்கிறாய், வினைப்பயனை விளைவிப்பவன் ஆகிவிடாதே, வினைப்பயனை விளைவிப்பவன் திருடன்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு ஒரு உள்நோக்கத்தோடு வச்சு அவங்கள தப்பாக நினைக்க வைக்கிறது இல்லை. அதுதான் வினைப்பயன் விளைவித்தல். புரியுதா? திருடன்றார். இப்போ பாப்பான திருடன் தானே சொல்லணும். எங்கேயுமே தமிழ்னே வரல. அப்புறம் ஃபஸ்ட்டு சாங் ஆஸ் தோடுடைய செவியன், இங்கிலீஷில் இருக்குது, இட்டலிக்ஸில். சரியா போச்சு. எங்கேயுமே தமிழ்ன்ற வார்த்தையே வராமல் பார்த்துக்கிறான் சார். அப்போ வடநாட்டில் படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு தமிழர், தமிழில் போனால் அந்த வரியே தமிழ் வரின்னே தெரியாது அவங்கள. அது ஒரு சம்ஸ்கிருதம் வழின்னு ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலராக. புரியுதா? அதிலிருந்தே நான் பார்த்துன்னு வரோம். இவங்க அந்த இணையதளத்தில் இவங்களுடைய பொய் பித்தலாட்டம் தாங்க முடியல. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு தான் இது. சமணர்கள் பௌத்தர்கள் நாஸ்திகம். நாஸ்திக மந்திரம் கேள்விப்பட்டீங்களா என்னைக்காவது? இவர் நாத்திகம், அவர் மந்திரம் சொல்லுவார். நாஸ்திகன்னு எதையும் நம்பாதவங்க அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. உனக்கு வந்து அனல்வாதம் புனல்வாதத்தில் என்ன சொல்ல, மன்னனுக்கு வந்து உடல் முழுக்க அந்த சுரம் வந்துடுது. ஜுரம் வந்த உடனே
அப்போ என்ன சொல்கிறாங்க, சமண மந்திரத்தை ஓதி மயில் பீனால் அடிக்கிறார்கள், அவனுக்கு சுரம் இன்னும் அதிகமாகுது. அப்போ சம்பந்தர் வந்து சேலஞ்ச் கொடுக்குறாரு, ஒரு பாதி நோய் பிணியை நான் தீர்க்கிறேன், மீதி பாதி பிணியை அவங்க தீர்க்கட்டும்னு மந்திரமாவது நீர்னு சொல்லி விபூதி பூசுறார். பாதி உடம்பு இருக்குது, மீதி உடம்பு அவங்க சமண மந்திரத்தை ஊதி இது பண்ணுறாங்க, சரியாகலை. மன்னன் சொல்கிறான், இது ஒரு அதிசயமாக இருக்கிறது, ஒரு பாதியில் சொர்க்கமும் ஒரு பாதியில் நரகத்தையும் ஒரு சேர அனுபவிக்கிறேன். சம்பந்தர் பெருமானே ஏன் இன்னும் தாமதம், என்னை முழுதுமாக குணப்படுத்துங்க கேட்குறேன். அப்புறம் அந்த பக்கமும் தடவணும்னு நல்லா புரியுதா? அப்போ நாஸ்திக மந்திரம், அது மந்திரம் ஓதுறவன் நாஸ்திகலாம் மந்திரம் ஓதுறான். அப்புறம் சுவாமியில் கொடுமைப்படுத்துகிறான், பாப்பானுங்க தான் அவனுக்கு பிராமணுங்க உள்ள பூந்து அவனுக்கு இது குருமாராக்கி மகேந்திர பல்லவனை ஏமாற்றி இவன் வந்து சிவனருளால் அவர் பிணி தீருது. இவன் சமண மந்திரத்தை உபயோகப்படுத்தி எல்லாத்தையும் தீர்த்துன்னு சும்மா பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், திருடன், புழுவன், இதே தான் பண்ணுறேன். எனக்கு இப்போ போகிறதெல்லாம் பார்க்குறேன், ஓ இவங்கள் பார்ப்பனனுடைய பார்வையில் உண்மையாளர்கள் தான் திருடர்கள், என்ன நேர்மையானவர்கள் தான் புழுவி ஏமாத்துறவங்க, அவனோட டிக்ஷனரியில் அது வச்சுக்கிறான். நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போது அவரை முதல்ல சுண்ணாம்பு காலையில் போட்டு சுடுறான். இங்கே தான் கடலூரில் அந்த சுண்ணாம்பு காலையில் சுட்ட இடத்த வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல, நினைவாக வச்சுருக்கணும். அப்புறம் கரையாரணை இடம் மட்டும் வச்சுருக்கிறாங்க, அது வரைக்கும் பரவாயில்ல. எல்லாம் கோட்டை விட்டுட்டு இப்போ தான் புத்தி வருது தமிழர்களுக்கு. அப்போது அவர் அதிலேருந்து தெரியும் இல்லையா உங்களுக்கு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் போல இருக்குதான், அது உள்ள குழுகுலுன்னு இருக்குதுன்னாரு. சுண்ணாம்பு காலம் இல்லை, 2 நிமிஷத்துல சுத்தமா எலும்புலாம் சாம்பலா போய் நீரா போய் ஒண்ணுமே உருவே இருக்காது அங்க. அந்த மாதிரி சுண்ணாம்பு காலம் இல்லை, சுண்ணாம்பு போட்டு சுடுவாங்கல்ல, அதில் விட்டுட்டு மூடிடுறானுங்க. 1 நாள் 2 நாள் இல்லை சார், 1 வாரம் உள்ள வச்சிருக்கிறான். இது எப்படியாவது இவர் வந்துட போறாரு, 1 வாரம் கழிச்சு போய் பார்க்கலாம். 1 வாரம் உள்ள அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் சுண்ணாம்பு காலையில் வச்சு அவ்வளோ கொடூரம் தான் சொல்ல. பிராமணனுடைய எண்ணம் வந்து அவனை எதிர்க்கிறவங்கள சித்திரவதை பண்ணி கொலை பண்ணணுன்ற கொடூர எண்ணம் கொண்டவர்கள். நான் சொன்னேன், சும்மா சொல்லுவேன் நான், இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். 1 வாரம் கழிச்சு திறந்த உடனே அவர் குழுகுலுன்னு வர்றாரு. எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க, மாசில்லாத ஒரு வீணை கேட்ட அவ்வளோ இன்பமாக இருக்கும், மாலை மதியம் அவ்வளோ சந்தோஷம் குழுகுலுன்னு இருக்கும். வீசு தென்றல் வீங்கி இளவேடியில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழல் என்னார். அப்படி இருந்துட்டு வரண்டான்னார் உள்ள. அதுக்கு அவனுக்கு சொன்ன காரணம் என்னன்னு தெரியுமா, மகேந்திர பல்லவன்கிட்ட இவன் சமண மந்திரத்தை உபயோகப்படுத்தி தான் அது தப்பிச்சு வந்துட்டான், சமண மந்திரத்தில் தப்பிச்சு வரதுக்கான மந்திரம் இருக்குதுன்றான். நான் சொல்கிறேன், இப்போ பதிவு போடுறானுங்கள்ல, பரப்புறானுங்கள்ல சமண நாஸ்திகர்கள், பௌத்த நாத்திகர்கள். சமண நாத்திகராக இருந்தால் ஏன்டா சமண மந்திரத்தை வச்சு தப்பிச்சு வந்தான்னு சொல்லுவானா? எந்த நாத்திகனாவது நாத்திக மந்திரம் வச்சுக்கிறானா? அவ்வளோ அநியாயம் அவனுக்கு பார்ப்பானுங்க. புழுன்னா புழு, பச்சை புழுவு, விஷயம் தெரியாத ஜனங்கிட்ட அது பரவிடும், புரியுதா? அந்த ஒன்றுத்தையும் பண்ணி புழுவுறான். அப்போ நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பிராமணனுடைய ஒவ்வொரு சொல்லையும் சந்தேகிக்கலைன்னா நீங்கள் முட்டாள்களே, அவனுடைய ஒரு அசைவையும் சந்தேகிக்கணும். சந்தேகிக்கலைன்னா நீங்கள் மடையர்களே. நல்லா ஞாபகம் வச்சுங்க, புரியுதா? பிராமண துவேஷம்னு சொல்லிக்கோ. எனக்கு என்னை வளர்த்துற குரு பிராமணர் தான். என்னுடைய முற்பிறவே ராமணருக்கு வந்து பிராமண சாமின்னே பேர். அதால தான் கர்மா எதனா வந்துச்சா பொழுது நான் மேலே நான் பிராமின் சாமின்னு எழுதி போட்டேன். பிராமண சாமின்ட்டானுங்க. அப்போ நம்மளுக்கு எதிராக வந்து இப்பயே போட்டுரு நான் பிராமண சாமின்ட்டு சொல்லி போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு அந்த கர்மயோக பயிற்சியை பற்றி சொல்லணும்னு தான் வந்தேன். ஆனால் பிரதோஷம் பூஜைலாம் முடிச்சுட்டு எல்லாம் வந்துடுச்சு. அதனால் அதிகமாக ஆனால் நினைவிலை கொள்ளுங்கள், கர்மயோகம்ன்றது புதர் பெருமான் சொன்ன, நீ நல்லது செய்தால் அதன் விளைவுகள், நல்ல விளைவுகள் உனக்கு வந்து அடைந்தே தீரும். நீ பாவம் செய்தால் அதனுடைய விளைவுகள் உன்னை வந்து அடைந்தே தீரும். இதிலிருந்து ஓடி ஒளிந்து தப்பித்து கொள்வதற்கு உனக்கு ஒரு இடமும் கிடையாது. அதனால் பாவம் செய்யாதே, புண்ணியம் செய், இல்லையா? அப்போ பாவம் செய்கிறவங்களாம் இவ்வளோ நல்ல ஜம்முன்னு பிராமணனை பற்றியே கேட்டார் ஒருத்தர். இவ்வளோ பண்ணுறாங்க சாமி, கடவுள் இவங்களாம் தண்டிக்கவே இல்லையா? தண்டிக்கிறாரு. அந்த தண்டனையெல்லாம் மறைச்சிக்கினே இருப்போம். அப்படி அப்படியே மறைச்சிடுவான், அப்படி அப்படியே இது பண்ணுவான். இப்போ நீ மட்டும் நீ அப்படி நடக்கும்போது காலில் இப்படி இடிச்சுனா காட்டிடுத்து, உனக்கு காட்டிடுத்துன்னுவான், புரியுதா? அப்போ அதே அவன் வந்து ஒரு ஆடிட்டரை தடியால் வச்சு சாவடிக்கிறான். அவனுடைய டிரைவர் ஆடிட்டர், அவன் பொண்டாட்டி சாதாரணமான இது இல்லை. அதான் சொன்ன, ஏதோ நடந்துருக்குது, அவன் பார்த்துருக்குறான். இவங்க அநியாயம், இவங்கள நல்லா அடிச்சு சாவடினான்னு அந்த டிரைவருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுறான். அவங்க அப்பாவும் டிரைவராக அடுத்தது இவனை தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் சாவடிக்குது, வாயில் பிளாஸ்டிக் விட்டு தடியால் வச்சு சாவடிச்சுக்கிறானுங்கன்னா அப்போ எவ்வளோ கொடூரமாக சாவடிச்சோன்னா
அவனுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும்ல, இவங்களை இப்படி தாண்டா சாப்பிடிக்கணும். அப்போ ஏதோ நடந்துருக்குது அது உள்ள. அமெரிக்கா போயிட்டு வந்துட்டார் அவர் தான் அப்படி இப்படின்ட்டு என்ன ஒன்றா இருக்கலாம். ஆனால் அது பேசுறதா பாரு பிராமண சமுதாயம், ஏன்டா இப்போ இவ்வளோ கொடூரமாக அவனுக்கு தண்டனை கிடைச்சிது இல்லையா? பேசாது. பிராமணருக்கு கிடைக்கிற தண்டனையை பற்றி பேசாத தொட்டு அதெல்லாம் நாடுகளெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது பான்னு எல்லாமே அந்த அறம் என்கின்ற மாரல் கவர்மெண்ட் சரியாகத்தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. நான் பார்க்குறேன், எல்லாமே துல்லியமாக தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. அதனால நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டை வச்சுலாம் பண்ணாதீங்க. அவன் மறைச்சிக்கினே இருப்பான், மறைச்சிக்கினே இருப்பான், இது பண்ணியிருப்பான். வல்லுநூரில் கூட பிரபலமான ஐயர், அவங்களுடைய பெரிய பொண்ணு குடும்பத்தோடு போகும்போது திருப்பதிக்கு போனாங்க. காரில் மொத்த குடும்பமும் காரில் திருப்பதி மலைந்து வந்து மொத்த குடும்பமும் செத்து போச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் செத்து. அதை வச்சு அது என்ன கர்மா? இது வரைக்கும் அவர் வந்து காஞ்சி பெரியவர் வந்தார்னா அவங்க வீட்டில் தான் தங்குவார். அவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவருக்கு அவங்க கூட வரவங்களாம் சாப்பாடு போட்டு ரொம்ப வசதி. அவர் நம்பர் 1 பணக்காரர். அவர் அக்ரஹாரத்தில் ஃபுல்லாக செய்வார், ஃபுல் அண்ட் ஃபுல் செய்வார். ஆனால் அந்த மாதிரி நடந்தது. அப்போ இதை பற்றி பேச மாட்டான், அது பேசவே மாட்டான். அதுதான் பிராமணனுடையது. அவனுடைய மைனஸை பேசாமல் இருக்கிறது தான் அவனுடைய டேலண்ட்டு. அப்போ பார்க்குற நம்மளுக்கு அவங்களெல்லாம் அப்படியே உங்களுக்கு எந்த தண்டனை அந்த மாதிரிலாம் இல்லவே, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இன்னும் நிறைய நேரம் இருந்ததுன்னா நிறைய சொல்லுவேன். என்னை பற்றி தப்பாக பேசினேன். இந்த இடத்துல பெருமாள் கோயில் ஒரு பிராமின் ஃபேமிலி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக அழிஞ்சுது, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு அவரும் செத்து போட்டார் சொல்லிட்டு நம்ம அன்பர்கள் சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அவங்க பொண்ணு சூசைட் பண்ணிக்கின்னு இது போச்சு, மருமகளுக்கு உடம்பு பூரா நோய் வந்துரு. கடைசியில் இவரும் கொரோனாவில் செத்தார். கடைசியில் ஒரே கமெண்ட்டு தான். அங்கே அர்பசி மூலத்தில் ஒரு சாமியார் உட்காந்துண்டு பிராமணெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுன்னு கங்கணம் கட்டின்னு இருக்காராமே அப்படின்னு நம்ம அன்பர்கள்கிட்ட சொல்லிக்கிறார். எங்களுக்கு புரியாமல் இவங்களை காஞ்சிபுரத்தை யார் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா அப்புறம் தான் போய் இவர் தான் போய் வச்சு அவர் ஜெயேந்திர அவர் பங்குக்கு தோசைன்னு ஒருத்தவனை கொள்ளணும் அப்படின்னு ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணி பல முறை சொல்லிவிட்டேன் இல்லையா? எல்லாத்தையும் தப்பிச்சுங்க உட்காந்து இருக்கிற உண்மை அது. எல்லாம் தப்பிச்சு உட்காந்துக்கிறேன். ஆனால் இனிமேல் அதுக்காக அப்படியே எதுவுமே இருக்காது. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போது மருந்து கொடுக்குறாங்க எல்லாம். அது போன்ற ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் ஸ்லோ பாய்சன் வச்சுட்டு இந்த நகம் எல்லாம் இதுவாக இருக்குது. அது இருக்க தான் செய்யுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு இமேஜ் ஏற்படுத்தினாங்கன்னா பிராமணன் என்ன பண்ணுவோம், ஒன்றுமே நடக்காது. அதில் அப்பா அம்மாவை கொலை பண்ணாங்களாம் அவனுக்கு பாவம் சேராதுன்றது. ஏன்டா அவன் தடியால் வச்சு சாவடிக்கிறான் அவன்? ஏன் இந்த மாதிரி மொத்தமாக காரோடு அப்படியே வந்து அவங்க ஃபேமிலியோடு சாப்பிட்றாங்க? அது பான்னு ஒரு பக்கம் நடந்துன்னு தான் இருக்குது. நான் வந்து அவங்க தான் அழிகிறாங்க இல்லை, எல்லாருக்குமே நல்லா நடக்குது. நீ ஏன் பிராமின்னா ஸ்பெஷல்னு என்னத்துக்கு நீ இந்த உருவாக்குற ஃபேக் இமேஜ் ஏன் உருவாக்குற? அப்படி உருவாக்கும் போது இந்த மாதிரி தப்பா அவன் பண்ணி சரளமாக ஒரு பிராமினும் ஒரு ஈவில் சென்டராக இயங்குறான் சார். அதனுடைய இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு தான் இது. சமண நாத்திகர்கள்னு போடுறது, பௌத்த நாத்திகர்கள் போட்டு அப்போ அது பண்ண அதை பரப்புகிறான். வெப்சைட்டில் அது பண்ண இதை பரப்புகிறான். சரி, காளிதாசனை நம்ப இருந்தோமா? அதில் என்ன பண்ணாங்கன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சொன்னேன்ல, எம்எஸ்என் கியூஎன்டிஏல நான் ஒரு மெம்பராக இருந்தேன். அதில் நான் ஒர்க் பண்ணல, மெம்பராக. அப்போ ஒருத்தன் கேட்டேன், நீங்கள் வந்து விக்கிபீடியா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த விக்கிபீடியாவில் காளிதாசன் இருந்ததை பற்றி என்ன எடுத்த உடனே காளிதாஸ் வாஸ் எ பிராமின் போட்டு முடிச்சிட்டாங்க சார், முடிச்சுட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் சான்ஸ்கிரிட் ஸ்காலரோ காளியோ வந்து போனோம், அது போனோம். அப்போ தான் நான் கிட்ட சொன்னேன், காளிதாசன் வந்து யுவாஸ் அர்ஜுன் ஷெப்பர்ட். இந்த ஹோல் இண்டியா நோஸ் யுவாஸ் அர்ஜுன் ஷெப்பர்ட். மொத்த இந்தியாவுக்கும் தெரியும் அவன் ஒரு ஆடு மேய்ச்சிருந்தா அர்ஜுன் ஷெப்பர்ட்னு. ஆனால் விக்கிபீடியாவில் பார்த்தா காளிதாஸ் பிராமின்னு போட்டு அந்த மாதிரி அடிக்கிறான். அப்போது அந்த அர்ஜுனுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அவங்கள படித்தவங்களும் நிறைய பேர் வந்து அதுவும் இந்த ஆன்மீகத்து உள்ளாங்கி இந்த மாதிரி விக்கிபீடியா தப்பாக போடுற அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி இதுவே இல்லை. அவங்களுடைய ஸ்ட்ரகிளே வேறையாக இருக்குது. பேசிக் நீட்ஸுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க ஃபைட் பண்ண மாட்டாங்க. அதனால் அதை யூஸ் பண்ணி அந்த காளிதாச பெருமை அப்படியே பிராமினா மாத்திரம் பாரு. அப்போ சொன்ன விக்கிபீடியா நீ எதை ஒன்றா நம்பலாம்,
a-b² = a + b × a - b ஒரு ஃபார்முலாவா நம்பு அது விக்கிபீடியாவில் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இண்டிசத்தை பற்றி அதில் எந்த தகவல் வந்தாலும் அதை நம்பாத. ஏன்னா அது பாப்பார கைங்கரியம். தப்பாக இருந்தால் அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் ரெப்ரஸன்டேஷன் கிடையாது. சொல்லிட்டு அதில் போடுறேன் நான். திரும்ப மறுநாள் போய் பார்க்குறோம், அவ்வளோ குயிக்காக அந்த வரி எடுத்துட்டாங்க சார். திரும்ப விக்கிபீடியாவில் காளிதாஸ் பிராமின் போடலாம், அவ்வளோ உஷாராகிறான். அந்த திருட்டு பசங்க ரொம்ப உஷார மாட்டிக்கணும். அந்த மாதிரி திருட்டு பசங்க சாதாரண திருட்டு பசங்க உஷாராக திருடுறோம். மாட்டிக்கணும்னு டக்கு அங்கங்கே கிளியர் பண்ணி ஆச்சரியமாக வந்தது எனக்கு. ஒரு நண்பர், திருநெல்வேலி நண்பர் ஒரு ஃபேஸ்புக்கில் இருந்தார். அவர்கிட்ட இதை சொன்னேன். அவர் தான் என்ன சொன்னார், நான் போய் பார்த்தா காணமசாமினார். இது நான் திரும்ப அதுக்குள்ளே அந்த வரி எடுத்துட்டேன். நான் எங்கே MSL அங்கே கொடுக்குறேன். ஆனால் அதுக்குள்ளே அவனை அப்படியே அங்கே இருக்கிறவங்க நெட்ஒர்க்கு இந்த மாதிரி ஒருத்தன் சொல்கிறான் முதல்ல அது எடு டக்குன்னு. அது பாப்பார உஷார். திரும்ப கர்மயோகத்தை பற்றி சொல்லவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுது. இவங்க ஏற்படுத்திக்கின இந்த செயற்கையான கர்ம யோகம் இதெல்லாம் வர்ணாசிரமா அவாவா ஜாதி கர்மா அவாவா செய்யணும் காஞ்சி பெரியவர் சொல்கிறார்ல, அதெல்லாம் இல்லை. அது மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. சாலிடாக பிரம்மேந்திரனுடைய ஸ்டேட்மெண்ட்டு என்ன அதில் வளர்த்தவர், என்னை போன்றவர்களை வளர்த்தவர் அவர் தான். வர்ணமும் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மமும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் மனிதன் அடிக்கிற கூத்து. அவங்க சாமிகிட்ட ஃபாலோ பண்ணுவோம். இங்கேயும் 15 வருஷமாக சாமியை ஃபாலோ பண்ணுவோம். இங்கே இருக்கிறாங்க. அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க சாமியுடைய உபதேசமே. வர்ணம் இல்லை, ஆசிரமம்லாம் இல்லை. அப்போ அந்த பொய்யை போட்டு அந்த அவாவா ஜாதி கர்மம் அவாவா பண்ணணும்னு காஞ்சி வீரர் சொன்னதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த மாதிரி அது பேர் கர்மயோகம். திருப்பிட்டான் பாரு, கெடுத்து விட்டானா அதை. இப்போ புத்தருடைய கர்மயோகம் சரியாக இருக்குது. நீ அந்த நல்லது செய்தால் நன்மை உன்னை அடைந்தே தரும், தீயது செய்தால் தீமை அடைந்தே சேரும். அதை நான் போன வாட்டி உங்களுக்கு விளக்கணும். அது திரும்ப நினைவுபடுத்துகிறேன். இவ்வளோ தான் டைம் ஆகிடவே நினைவுபடுத்துகிறேன். அதை ஒன்று ஞாபகம் வச்சுங்க. அதுதான் சரியானது. நீங்கள் எதை செஞ்சாலும் அதை போய் நம்ம பாப்பாங்கிட்ட எது நல்லது அப்படின்னு கேட்டால், பாப்பானுக்கு கோதானம் கொடுத்தா நல்லது, கொலதானம் கொடுத்தா நிலத்தை எழுதி வச்சுட்டா நல்லது, அப்படியே பிடிக்குவான். அது கேட்டு திரும்ப பாப்பார் விளக்கு கேட்டு வீணாக போகாதீங்க. உங்கள் மனசாட்சி நல்லது சாதாரணமாக தெரியும். ஒருத்தர் பசியுது அப்படின்னா நீ சாப்பாடு கொடுத்தா அந்த சாப்பாடு விற்றோன்னா அவன் பணக்காரன் ஆக போகிறதில்ல. பசிக்காமலே கேட்டால் கூட உங்கள்கிட்ட சாப்பாடு இது உடனே சாப்பாடு கொடு, காசை கொடுக்காது. காசு கொடுத்தா தான் ஒரு டவுட்டு அப்படி சொல்லி அவன் சாப்பாடு தான் உடனே சாப்பாடு கொடு. அதுதான் நல்லது. புரியுதா? இது புத்தருடையது. கண்ணபிரான் சொன்னது நீ உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ண சொல்றார். கண்ணபிரான் ஒருத்தர் தான். போராடு, ஸ்ட்ரகிள் பண்ணு, முன்னேறு, இது சொல்றவர் அவர் ஒருத்தர் தான். ஆனால் முன்னேறும் போது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். அப்போ அந்த வெற்றி வரும் பொழுது ஆகா நான் வெற்றி பெற்றுட்டேன் துள்ளாத, தோல்வி வரும்போது ஐயோ தோத்துட்டேன்னு தோளாத. அப்போ இன்பத்தில் துடியாமலும் துன்பத்தில் தோளாமலும் யார் இருக்கிறானோ அவன் தான் கர்மயோகி. புரியுதா? இங்கே எங்க ஜாதி வருது இல்ல, பொதுவான இவைகள் தான். அதை நான் இங்கே பயிற்சி பண்ணுறதுக்கு சிலதெல்லாம் உட்கார வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் தான். நான் அதில் பயிற்சி பண்ணி வந்தேன். சிறு வயதுலேருந்தே காந்தியடிகளை படித்தது, சுவாமி விவேகானந்தரை படித்தது, இந்த மாதிரிலாம் படிக்கவே நான் அதெல்லாம் பயிற்சி பண்ணி தான் நான் அதெல்லாம் வந்தேன். அதனால் உங்களுக்கு மனப்பயிற்சிக்காக உட்காந்து ஆராய்ச்சி பண்ண செய்யலாம் அப்படின்லாம் பண்ணால் நேரம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வகுப்பிலே நான் அந்த பயிற்சியெல்லாம் சொன்னேன். இந்த 2 மறக்காதீங்க. கர்மயோகம்னா 3 மறக்காதீங்க. ஒன்று வர்ணாசிரம தர்மம் அவாவா ஜாதி கர்மம் அவாவா பண்ணணுன்றது பொய், அதை மறக்காதீங்க. சரிதா? அடுத்தது 2 உண்மையை மறக்காதீங்க. புத்தர் பெருமான் சொல்கிற நல்ல கர்மா நல்ல விளைவும், தீய கர்மா தீய விளைவும். கண்ணபிரான் சொல்கின்ற வெற்றி தோல்வி, செயல்படு, செயலின்மை இன்மையை புகுத்தி விடும். அவரே சொல்றாரு, செயலின்மை உன்னை எங்குமே இது பண்ணாது, உன்னை சோம்பேறி ஆகிடும். செயல்படு, பயப்படாத. தோல்வி வந்தோடனே பயந்து போய் செயலை நிறுத்திடாத, போராடு. ஆனால் அந்த தோல்வி வரும்போது தோழாமல் இருக்க கற்றுக்கொள். சொல்கிறாங்களா மன சமநிலைன்றாங்களா, இது பேலன்சிங் ஆஃப் மைண்டு. அதை தான் பயிற்சி செய்ய சொல்கிறேன். அமைதியாக இரு இல்லையா? எந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குற அர்ஜுனனுக்குன்னா போர்க்களத்தில் சொல்லிக் கொடுக்குறாரு. அவன் சொல்கிறான் என்ன, எதிரியை பார்த்தா கொதிச்சு எப்படா நீ ஆடா நான் அடிச்சுக்கணும். ஆனால் அந்த இடத்துல சொல்கிறாரு சண்டை போடு, ஆனால் மனதை அமைதியாக வச்சுக்கோ. சண்டை போடு, ஆனால் மனதை அமைதியாக வச்சுக்கோ. வெற்றி பெறும்போது துள்ளாதே, தோல்வி வரும்போது தோளாதே. கடமையா சரியா செய், தர்மமா இருக்கிறியா அந்த தர்மத்தை சரியாக செய். அப்பொழுதுதான் அந்த கர்மம் என்பது கர்ம யோகமா மாறும் சொல்றார. அடுத்த வகுப்புல கொஞ்சம் பயிற்சியோடு இதை நாம செய்து பார்க்கலாமா?
சரி, கடவுளின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.